ஹலோ பேசஞ்சர்ஸ், வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு ஒரு பயணம் போகிறோம். என் ஷாக்கிங் பார்த்தீங்கன்னா அது அடியில் பட்டுன்னு இருக்கு. இது தாங்க முடியல, பாவமாக இருக்குது. ஓகேவா? ஸோ எனிவே, இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்னு சொல்ல முடியாது, இவங்க எனிமியா ஃப்ரெண்டாக நம்ம சொல்ல முடியாது. போக போக நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறோன்றது. பேசஞ்சர்ஸ், நாங்கள் இப்போ வந்து கிளம்பிட்டோம் அந்த புது வரவுக்காக. நான் எங்கள் அம்மாவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. என்ன இருக்குது பேசஞ்சர்ஸ், நான் போன காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. நான் வீட்டில் பேசுகிறேன். பேசஞ்சர்ஸ், அவர் ஏரியா வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன தெரியுமா, நான் சர்ப்ரைஸ் ஒரு புது வரச்சு. அதாவது இவர் வந்து லெமன் அண்ட் இவர் வந்து ஆலிவ். லெமன் அண்ட் ஆலிவ். லெமன் ஆலிவ். ஸோ இதை பார்த்தினா முழு வீடியோ வந்து எங்கள் அம்மாவோட சேனலில் இருக்குது, ஆலிஸ் அமாச்சிஸ் டேயில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்த்தாலே வந்துருக்கு. எனக்கு வேறு ஏற்றி ஓடி வருது ஃபோனுக்கு. நீ சொன்னல உன் ஃபோனை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண வச்சுனேன். கட்டி இந்த மாதிரி பண்ணுது உன் ஃபோனை என்ன பண்ணுறேன். Wait. Very good boy, Lemon. அதாவது அவங்க வந்து ரூம்குள்ளே இருக்க பிடிக்காம வெளியில் எல்லா இடத்துக்கும் சுற்றணும்னு ஆசைப்பட்றாங்க வீடு ஃபுல்லாக. அண்ட் அக்கா அம்மா எல்லாரையும் தேடுறாங்க. அவங்க வெளியில் போயிடுறாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா என் பெட் மேலே வந்து என் பக்கத்தில் வந்து படுத்துக்குச்சு. ரெண்டும் என் கூடவே படுத்துக்குச்சு. ஆனால் ஒரு அட்டகாசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஒரு வாட்டியும் இவங்க போயிட்டு வந்து விளையாட்ட பிறகு லைட்டாக வந்து மேலே படுத்துப்பாங்க, பக்கத்தில் படுத்துப்பாங்க. இப்படி தான் டெய்லி போயிட்டுருக்கு. கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. அங்கே ஒரு 3 நாள் ஆகுதா. ஸோ வளர்ந்துருக்காங்க. பார்ப்போம் பெருசாக வளர்ந்தா எப்படி இருக்கும்ன்றதை பொறுத்து இருந்து பாருங்கள்.